இந்து பெண்களோட தாலியை கூட பிடுங்கி காங்கிரஸ்காரன் இஸ்லாமியருக்கு கொடுத்துருவான் அப்படின்னு மோடி சொன்னதும் போதும் நாடு முழுக்க இருக்க போராளிகள்லாம் துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காருங்க, இஸ்லாமியர்களும் இந்த நாட்டு குடிமக்கள் தானே, ஏன் இப்படி பேசுகிறாரு மோடி அப்படின்னு கேட்டுருக்காரு. உண்மைதான், சொல்கிறல மாற்றுக்கிறதே இல்லை. இஸ்லாமியர்களும் இந்த நாட்டு குடிமக்கள் தான். அதுக்கு நீங்கள் என்ன அறிக்கை கொடுத்துருக்கணும்? அதாவது இந்திய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து நாங்கள் இஸ்லாமியருக்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லை இடஒதுக்கீடு மாதிரி சிறப்பு சலுகை கொடுப்போம் இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கரெக்டு, நியாயம். இந்தியர்களோட சொத்துல பங்கு கொடுப்பேன்னு சொன்னால் அதில் என்ன இருக்குது? எங்கள் தாத்தே எங்கள் பாட்டன் சம்பாரிச்ச சொத்து உங்கள் அப்பே வீட்டு காசா எடுத்து கொடுக்க, அவங்க உழைச்சி சம்பாரிச்ச காசை நீ எப்படி இஸ்லாமியர்களுக்கு பங்கு கொடுக்கலாம்? அப்படி தானே மோடி கேட்குறாரு. அப்புறம் இந்தியர்களோட சொத்து அப்படின்னு சொன்னாலே நம்ம போட்டிருக்க நகை கொலுசு சட்டமோ கொண்டு நம்ம சொத்து கணக்கில் வந்துடும். அப்படிங்கல தாலியும் சொத்து தானே, அதை பிடுங்கி தானே இஸ்லாமியருக்கு கொடுப்பேன்னு காங்கிரஸ்காரன் சொல்லியிருக்கான். அதைத்தானே மோடின்னு சொன்னார். இதுக்கு எதுக்குக்கா கொந்தளிக்கிற?